சரி ஃபைனல் क्वेश्चन நான் முடிச்சிட்டு கிளம்பிரலாம்டா. A student measure the terminal voltage of a cell as a function of current. Obviously என்னடாச்சு இங்க பாரு இது என்ன நீ யாரங்க ஷிட் வேலை பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க. நான் தீர்வு எங்கடா காணோம் போச்சு. நான் ஃபோன் எடுத்து டைம் பார்த்தேன். ரொம்ப அவசியமா என்ன பார்த்த ஃபோன் எடுத்து டைம் அவங்க அவ்வளவு பெரிய வாசம் கண்டு தெரியாது. இப்ப நல்லா பாரு V is equal to epsilon minus IR கரெக்டா இல்லையா? நல்லா பாரு இதுல எதெல்லாம் கான்ஸ்டன்ட்? எப்சிலான் ஒரு பேட்டரியோட ப்ராப்பர்ட்டி இது கான்ஸ்டன்ட். ஸ்மால் ஆர் கான்ஸ்டன்ட்டா? கரெக்டா இல்லையா? வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட். வோல்டேஜ் எப்பரா கான்ஸ்டன்ட் ஆகும்? நல்லா பார்த்தனா இங்க வந்து கரண்ட் இன்கிரீஸ் பண்ண வோல்டேஜ் அந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகுமா? நெகட்டிவ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்ட். நெகட்டிவ் ப்ரொபோர்ஷனல் சர்க்யூட்ல தான் கான்ஸ்டன்ட் ஆகும். இப்ப நல்லா பாரு சீரிஸா parallel பார்த்து கான்ஸ்டன்ட் இல்ல சீரிஸ்ல கான்ஸ்டன்ட் ஆகும். let me say ஓகேவா சிம்பிளிசிட்டிக்காக சரியா எப்சிலான் வந்து 2 னு வெச்சுக்கோ. பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.1 னு வெச்சுக்கோ. எவ்வளவு வெச்சுக்கோ? 0.1 ரொம்ப கம்மி வச்சுக்கோன்னு சொன்னேன். 0.1. இப்போ எனக்கு V க்கும் I க்கும் டேபிள ஃபில் பண்ணு. இது வந்து போலி நம்பர் இல்லனா உனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படினு சொன்னா இத வந்து 2 னு வெச்சுக்கோ. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 னு வெச்சுக்கோ. சரியா? இப்போ கரண்டோட வேல்யூ கரண்டோட வேல்யூ நீ நல்லா பாரு என்ன போட போற? 0.1 னு போடு, 0.2 னு போடு, 0.3 னு போடு, 0.8 னு போடு, 1 னு போடு. now plot the graph. சீக்கிரம் போட்டு கிராஃப் பிளாட் பண்ணு. 1 க்கு வந்து ஆன்சர் 1. மத்ததுக்கு யார் சொல்லுவா? ரித்திக் சொல்லுவியா? என்னது bro? இல்ல இல்ல சொல்லு bro 0.1 ன்னு தான் bro. 0.1 னு போடு. 1.9 1.9 1.8 1.8 1.7 1.6 யாருங்க 1 அப்ப நல்லா பாரு கம்மியாயிட்டே வரும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனா வோல்டேஜ் என்ன ஆகுது? வோல்டேஜ் கம்மியாகும். அப்ப இதுக்கு கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுவேனா கரண்ட்டை பொறுத்து இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். நல்லா பாரு ஓபன் சர்க்யூட் அப்ப கரண்ட் when I is equal to 0 V is equal to epsilon அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கரெக்டா இல்லையா? அப்ப இதுல இருந்து உனக்கு ரெண்டு விஷயங்கள் தெரியும். என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஸ்லோப். இது வந்து ஈக்குவேஷன் பார்க்கிறதுக்கு வரும் y is equal to mx plus c ஸ்ட்ரைட்டா கம்பேர் பண்ணனா கரெக்டா? அப்ப ஸ்லோப் வந்து கரண்ட் பொறுத்தா சேஞ்ச் ஆக போகுது. நான் வேணா இதை மாத்தி எழுதிக்கிறேன். இப்படி வச்சுக்கோ. ஏன்னா x வந்து கரண்ட் இண்டிகேட் பண்ணுது. அப்ப ஸ்லோப் என்னவா இருக்கு? மைனஸ் ஆரா? ஸ்லோப் என்ன? ஸ்லோப் பார்த்தனா நெகட்டிவ் மைனஸ் ஆர். இன்டர்செப்ட் என்ன? எப்சிலான். இன்டர்செப்டோட மீனிங் என்ன? x ஆக்சிஸ் 0 னு போட்டா y ஆக்சிஸ்ல இருக்கிற வேல்யூ. கரெக்ட்டா இல்லையா? சப்போஸ் இந்த இடத்துல கரண்ட் 0 னு போட்டா y ஆக்சிஸ்ல என்ன கிடைக்கும்? 2. கரெக்ட்டா இல்லையா? அப்ப இன்டர்செப்ட் என்ன ஆச்சு? இதான் கிராஃப். என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் என்ன? ஸ்லோப் அப்புறம் இன்டர்செப்ட். ஸ்லோப் என்ன? minus r முடிஞ்சா? புரியுதா? மரியாதையா சண்டே டெஸ்ட்க்கு ஒழுக்கமா படிச்சுக்கோ. சரியா? எத்தனை மணிக்குனா? ஆஸ் யூஷுவல் 4 to 6 எழுதுங்க. ஆனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல, ஆஃப்லைன்ல எழுதவும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும்.